அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க எம்டி சக்தி ஆனந்தருக்கு 4/12/2024 ஹியரிங் வருதுங்கிறீங்க சார். அவர் வெளியாகி எல்லா கேசஸ் எல்லாமே உடச்சி வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க. சார் நமக்கு ஒன்றும் வேலை இல்லையா? நமக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் போட்டதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இப்போ இந்த விஷயத்துக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். காரணம், இந்த கேஸ் உடஞ்சி அவர் வெளியே வந்துட்டாருன்னு சொன்னாக்கா நம்மள டிடி சேனல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 சேனல் வந்து வைரலாக போயிட்டு இருக்குது. யூடியூபர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. குறிப்பாக மைவி3 நம்பியே நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. இந்த காலப்பொழுதில் யூடியூபர் அவங்களுடைய லெவல் வந்து அவங்க இதை நம்பி தான் வரணும்னு இல்லை, எதை வேணாலும் போடலாம். எல்லாருமே கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. நம்ம டிடி சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, கேஸ் முடிய போகுது சார், என்ஓசி கிடச்சி ஒரு வெளியே வந்துட்டாருன்னா அப்புறம் என்னன்னாக்கா அந்த கம்பெனி வளர்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள போகிறோம், நாங்களும் அந்த அவருடைய வீடியோ வந்து பார்க்க போகிறோம், ஆட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆட்ஸ் மூலமாக இந்த கம்பெனி எப்படி டெவலப் பண்ணலாம், எவ்வளோ கடந்து வந்த பாதைகள் என்ன, இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நானே யூடியூப் போடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் எப்படி கூட சேர்ந்து நான் வந்து 69 லட்சம் பேரையும் வந்து நம்ம டிடி சேனலுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் நம்ம எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு சம்மந்தமாகவும் அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் கூட நான் இணைஞ்சு செயல்படுறதால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ காலம் மைவி3யில் இருந்துட்டு எப்படி நம்ம டக்குன்னு பின்வாங்கிட்டு போக முடியாது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய நினைப்பு. உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 24 யூடியூபர்ஸ் இருக்காங்க, எல்லாமே மைவி3 ஆரம்பித்து மைவி3 ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்தவங்க. ஸோ அவங்களும் இந்த இதில் பங்கெடுத்துட்டு இந்த கம்பெனி வளர்ச்சிக்காக பங்கெடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அப்படி தான் செய்வாங்க. அந்த சகோதரிகள் நிறைய பேர் வந்து மைவி3க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. மைவி3 சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க என்றைக்குமே வீண் போனதில்லை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி எம்டி சக்தி ஆனந்தனும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் கூடிய அந்த தாராக மந்திரத்தை வச்சு மகாத்மா காந்தி சொன்ன அகிம்சை இன்றி கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அந்த கண்டிப்பாக அந்த தாரக மந்திரத்தை நோக்கி தான் இந்த மைவி3யோட ஆட்ஸ் நிறுவனம் போயிட்டு இருக்கிற அடிப்படையில் டிடி சேனல் சொந்தங்களே, நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருப்போம், நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட இருப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. கமெண்ட்ஸில் கேட்குறவங்களுக்குலாம் பதில் சொல்லக்கூடிய ஒரே சேனல் டிடி சேனல் மட்டும் தான். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி.